ஒரு காலத்தில் ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டின் பின்னால் பச்சை பசேலென விரிந்த ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அந்த வீட்டில் 2 சகோதரிகள் வாழ்ந்து வந்தார்கள். பெரியவள் மங்கீதா, மென்மையான மனசு, அன்பு நிறைந்த கண்கள். சின்னவள் லரீனா, அழகான தோற்றம், ஆனா சுயநலம் நிறைந்த மனசு. இருவரும் ஒரே வயசு, ஆனா வாழ்க்கையை பார்க்கும் விதம் முழுக்க முழுக்க வேற. ஒரு நாள் மாலை அவர்களின் அப்பா இருவரையும் அருகில் கூப்பிட்டார். குழந்தைகளே, நான் நீண்ட கால வியாபார பயணம் போகணும். நான் இல்லாத நேரத்துல இந்த வீடும் இந்த தோட்டமும் உங்க பொறுப்பு. மங்கீதா மெதுவா தலையாட்டினாள். கவலைப்படாதீங்க அப்பா, நான் பார்த்துக்கிறேன். லரீனா முகம் சுளித்தாள். எனக்கு தோட்ட வேலையெல்லாம் பிடிக்காது. அப்பா மனசுக்குள்ள கவலையோட அடுத்த நாள் பயணம் கிளம்பினார். வீடு சற்றே அமைதியாக மாறியது. அப்பா போன நாளிலிருந்து ஒவ்வொரு காலையும் மங்கீதா விடியற்காலையிலேயே எழுந்து விடுவாள். தோட்டத்துக்கு போய் ஒவ்வொரு செடியையும் மெதுவாக பார்ப்பாள். இலைகள் நனைந்திருக்கா, மண் உலர்ந்திருக்கா, மலர்கள் சோர்ந்திருக்கா, செடிகளோட பேசுவாள். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அந்த தோட்டம் அவளுக்கு பிள்ளை மாதிரி. ஆனால் லரீனா மட்டும் காலை நேரம் முழுக்க தூங்கிக்கிட்டே இருப்பாள். எழுந்ததும் மங்கீதாவை பார்த்து சலிப்போட சொல்வாள், எப்பவும் வேலை வேலை. அதுக்கப்புறம் வேலை செய்யாம நேரா ஆற்றங்கரைக்கு போவாள். ஆற்றங்கரையில் காற்று அவள் முடியை மெதுவா ஆட்டும். நதிநீரில் தன் முகத்தை பார்த்துக்கிட்டு நீண்ட கூந்தலை மீண்டும் மீண்டும் சீவுவாள். ஒரு தடவை, 2 தடவை, பல தடவை. என் மாதிரி அழகு யாருக்கும் இல்லை என்று நினைத்துக்கொண்டே. ஒரு நாள் மாலை லரீனா ஆற்றங்கரையில் இருந்தபோது அங்கே ஒரு வயதான பாட்டி உடம்பு சரியில்லாம பலவீனமா உட்கார்ந்திருந்தாள். முகம் வாடியிருந்தது, குரல் நடுங்கியது. லரீனா அந்த பாட்டியை பார்த்தாள், ஆனா மனசு அசையவே இல்லை. எனக்கு என்ன வேலை என்று நினைத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாள். அதே வழியில சிறிது நேரம் கழிச்சு மங்கீதா வந்தாள். பாட்டியை பார்த்ததும் உடனே ஓடி வந்து அருகில் உட்கார்ந்தாள். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று மெதுவா கேட்டாள். ரொம்ப களைப்பா இருக்கு கண்ணே என்று பாட்டி சொன்னாள். மங்கீதா ஒரு நிமிஷமும் யோசிக்கல. அந்த பாட்டியை மெதுவா தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாள். நீங்க இங்கேயே இருங்க பாட்டி, உடம்பு சரியாகும் வரை என்று அன்போட சொன்னாள். அடுத்த சில நாட்கள் மங்கீதா பாட்டிக்காக சாப்பாடு சமைத்தாள், மருந்து கொடுத்தாள், பக்கத்திலேயே உட்கார்ந்தாள். ஆனால் லரீனா, ஒரு நாள் மங்கீதா சமைத்த சாப்பாட்டில் லரீனா தெரிந்தே அதிக உப்பை அள்ளி போட்டாள். பாட்டி சாப்பிட முடியாமல் தட்டையை வைத்தாள். மங்கீதா எல்லாம் புரிந்தும் எதுவும் சொல்லல. பரவாயில்லை பாட்டி என்று சொல்லி மீண்டும் சமைத்து அன்போட கொடுத்தாள். நாட்கள் போச்சு. பாட்டி நலம் பெற்றாள். போகும் நாளில் பாட்டி ஒரு ப்ளூபெரியை மங்கீதாவுக்கு கொடுத்தாள். எப்போ உனக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டமா இருந்தா இதை சாப்பிடு என்று சொல்லிச் சென்றாள். ஒரு நாள் மங்கீதா கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு செடியை லரீனா தெரிந்தே பிடுங்கி போட்டாள். மங்கீதா கண்ணில் சின்ன நீர், ஆனா எதுவும் சொல்லல. மீண்டும் வளர்க்கலாம் என்று மனசுக்குள்ள சொன்னாள். ஒரு இரவு மங்கீதாவுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. உடம்பு நடுங்கியது. கண்ணை திறக்கவே கஷ்டம். லரீனா, பாட்டி கொடுத்த ப்ளூபெரி கொண்டு வா என்று மெதுவா கேட்டாள். லரீனா அதை எடுத்தாள். ஒரு நொடி தயக்கம். ஆனா அடுத்த நொடி சுயநலம் ஜெயிச்சது. அவள் அந்த ப்ளூபெரியை தானே சாப்பிட்டாள். மங்கீதா இன்னும் சோர்ந்தாள். அதே நேரத்தில் அந்த பாட்டி மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்தது. உள்ளே பார்த்ததும் மங்கீதாவை கண்டாள். அந்த நொடியில் பாட்டி மந்திர தேவதையாக மாறினாள். ஒரு ப்ளூபெரி மங்கீதாவுக்கு கொடுத்தாள். அடுத்த நிமிஷம் மங்கீதா முழுசா நலமடைந்தாள். வீடு அழகான அரண்மனையாக மாறியது. லரீனா, எனக்கும் அழகுதா என்று கேட்டாள். தேவதை சொன்னாள், அழகு மனசுல இருக்கணும்.
லரீனாவின் முடி குழப்பமானது. அதிர்ச்சியில் லரீனா ஓடி ஆற்றங்கரைக்கு சென்றாள். நதியில் தன் முகத்தை பார்த்ததும் அவள் அழுதாள், அழுதாள், அழுது கொண்டே இருந்தாள். அந்த நேரத்தில் மங்கீதா வந்தாள். தேவதையிடம் கைகளை கூப்பி சொன்னாள், எனக்கு அரண்மனை வேண்டாம். அவளுக்கு நல்ல மனசு வேணும். அவளோட குணமும் முடியும் நல்லா மாறணும். தேவதை மெதுவாக சிரித்தாள். அந்த நொடியில் எல்லாம் மாறியது. லரீனாவின் மனசு மாறியது. முடி அழகானது. அரண்மனை மறைந்து அந்த சின்ன வீடு திரும்ப வந்தது. அந்த நாள் முதல் லரீனா மாறினாள். மங்கீதாவோட சேர்ந்து தோட்டத்தில் வேலை செய்தாள். காலை வந்தால் இருவரும் சேர்ந்து தோட்டம். மாலை வந்தால் இருவரும் சேர்ந்து ஆற்றங்கரை. சின்ன வீடுதான், ஆனால் அன்பு நிறைந்தது. அதுவே உண்மையான அரண்மனை. இந்த கதை சொல்லும் பாடம் ஒன்றுதான். உண்மையான அழகு மனசுலதான். கருணையும் மன்னிப்பும் எப்போதும் எல்லாவற்றையும் மாற்றும்.